Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல ரெண்டு ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து Zoho சாஃப்ட்வேர் டெவலப்பர் இப்போ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃப்ரண்டெண்ட் டெவலப்பருக்கு நான் ரெக்யர்மெண்ட் வந்து ஜோஹோவில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் கண்டென்ட் ரைட்டருக்கும் சேர்த்து வந்து ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஆனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா CeX அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்தும் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில் வீடியோ. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா Zoho கார்பரேஷனோட சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரெக்யர்மெண்ட்டு, அடுத்துமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட். இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால் தான் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே நீங்கள் சியாக இருக்கட்டும், இல்லை ஜாவா படிக்கணும், இல்லை இப்போ பைத்தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் ப்ரோக்ராமிங் படிக்கலாம், இல்லை HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன்னா ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பருக்கு நிறைய ரெக்யர்மெண்ட் வந்துட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அது படிக்கணும் அப்படின்னாலும், இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக ஃப்ரண்ட்-எண்ட் பேக்-எண்ட் ரெண்டுமே சேர்த்து படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அடுத்து இன்னும் பாப்புலராக இருக்கிற அடுத்து ரெக்யர்மெண்ட் வரப்போகிற நிறைய ட்ரமாண்டஸ் ஓப்பனிங் வரப்போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இந்த கோர்சஸுமே வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாமே இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் சிலபஸ் வச்சு தான் வந்து நான் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தான் இது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த இயர் பாஸ்ட் அவுட்டு அப்படின்றதையும். இப்போ ஜோஹோவோட ரெக்யர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். Zoho சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர். எப்போவுமே சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் குவாலிட்டி அனாலிஸ்ட் ரோலுக்கும் நான் ரெக்யர்மெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு சேஞ்சஸ்க்கு கண்டென்ட் ரைட்டருக்கும் இப்போ நிறைய ரெக்யர்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு புக்கு எழுதுறீங்க, இல்லை நீங்கள் புக்கு வந்து நிறைய பேர் வந்து PhD பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை இப்போ ME படிக்கிறோம், BE ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணி போய்க்கணும். அதுக்கு ஒரு கண்டென்ட், அந்த ரிப்போர்ட் கரெக்டாக பிளாகரிசம் இல்லாமல் செக் பண்ணணும், கண்டென்ட் வந்து ரைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் கண்டென்ட் ரைட்டர் வந்து அவங்க ஃபுல்லாகவே எடுத்துப்பாங்க. இல்லை பிளாக் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டருக்கு நிறைய வந்து ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்குமே நிறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால இது ரெண்டையுமே சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர் ஆஃப் பாசிங் 2018 to 2022 பேட்ச் வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 0 to 4 years எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில நேரம் வந்து ஜோஹோல ரெக்யர்மெண்ட்ல லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ லாஸ்ட் டேட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து May 18ன்னு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அண்ட் டெவலப் ஹை வால்யூம் low latency applications for mission critical system delivering high availability and performance கொடுத்துருக்காங்க. all phases of product development life cycle தெரிஞ்சிருக்கணும். write well design and testable efficient code எழுத தெரிஞ்சிருக்கணும். ensure designs are in compliance with specifications. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கண்டிப்பாக ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் நல்ல நீட்டான ஒரு கோடு எழுத தெரியணும், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் ரைட்டருக்கு கிரியேட் அண்ட் பப்ளிஷ் SEO ஆப்டிமைஸ்ட் ரெலவெண்ட் ஒரிஜினல் அண்ட் கம்பைலிங் கண்டென்ட் இருக்கணும். SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். கான்ட்ரிபியூட் டு கிரியேட்டிங் ரிச் கண்டென்ட்ஸ் ரிசோர்ஸஸ், ஆர்டிக்கல், இபுக்கு, இன்ஃபோகிராஃபிக்ஸ் இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுங்க, என்ன டிகிரி அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணுங்கள். BA, BBA, BSc. ஜோஹோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சவங்களா அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க பர்சன்டேஜ் பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட நாலேஜ் என்ன, ப்ரோக்ராமிங் நாலேஜில் நீங்கள் எவ்வளோ வெல்வெஸ்டாக இருக்கீங்க அப்படின்றது தான் பார்ப்பாங்க. நேம் ஆஃப் த காலேஜ் என்ன, இயர் ஆஃப் கிராஜுவேஷன் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலை கிளிக் பண்ணுங்கள். கண்டென்ட் ரைட்டருக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டரை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ CTCன்றதை கொடுங்க, எக்ஸ்பெக்டட் CTC கொடுங்க. நோட்டீஸ் பீரியட் வந்து எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நோட்டீஸ் பீரியட் கொடுங்க. உங்களோட ரெஸ்யூமை ப்ரௌஸ் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அடுத்து CeX அப்படின்ற ஒரு கம்பெனிலையுமே வந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. இது PHP நீங்கள் தெரிஞ்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். HTML CSS சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ CTC பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4
6.5 lakh per annum கொடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்பி பேக்எண்டுக்கு தெரிஞ்சிருக்கும், HTML ஜாவாஸ்கிரிப்ட் அஜெக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேம்ப் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கும். MVCs ப்ளஸ் அப்படின்றது மாடல் வியூ கண்ட்ரோலர் மோடு. ஆக்சுவலாக பைத்தானில் டிஜாங்கோ மூலமாக பண்ணுறீங்கன்னா MVT மாடலில் இருக்கும், இது வந்து MVC மாடலில் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் தெரிஞ்சவங்க, அதாவது பிஹெச்பின்றதுனால அவங்க MVC பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை வந்து சென்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸு இப்போ வந்து ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க, அப்ளை நவுன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு உங்களோட நேமு, இமெயில் ஐடி, அவைலபிலிட்டி ஃபுல் டைமா பார்ட் டைமா அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஆர் யூ லீகலி என்டைட்டில் டு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓகேவா அப்படின்றது கொடுங்க. கவர் லெட்டர் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களோட ரெஸ்யூம் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஏதாவது கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருக்கான்னு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா நோ கொடுங்க, இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. இஃப் எஸ் என்ன ரீசனுக்காக அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை டிக்ளேர் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்ஃபோசிஸ், விப்ரோலெல்லாம் பல்க் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை விட என்னென்னா ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், சீக்கிரமாக நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தென்காசி, திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த இயர் பாஸ் அவுட் முடிக்கிறவங்க ஜூனில் வந்து கிளாஸஸ் போட போகிறேன், நீங்கள் வரவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, பை, டேக் கேர், வில் see you on next video.